ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதலீட்டு களத்தில் தொடர்ந்து நம்ம நல்ல நிதி பழக்கங்களை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம தலைப்பு பணவீக்கத்தை வெல்லும் முதலீடுகள். நான் மார்க்கெட் வந்தபோது பணவீக்கம் 16% இருந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, மார்க்கெட்டில் பணம் ஈஸியாக பண்ண முடியும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மாதங்களிலே பணத்தை 2 மடங்கு ஆக்க முடியும். இது மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு பலரும் முதலீடு செய்து வந்தார்கள். அப்போது இன்ஃப்ளேஷன் 16% இருக்குது, பணவீக்கம் 16% இருக்கும்போது என்னால் 100% பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பல பேர் வணிகம் செய்தார்கள், வர்த்தகம் செய்தார்கள். ஆனால் அந்த பங்கு வணிகம், வர்த்தகம் அனைத்தும் குறுகிய காலத்திலேயே தோல்வி கண்டன. அதோடு அவங்க மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. இதே சந்தர்ப்பத்தில், இதே சமயத்தில், ஐயோ பணவீக்கம் 16% இருக்குது, அதை விட எனக்கு ஒரு சில % அதிகமாக கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு அளவான எதிர்பார்ப்புகளோடு முதலீடு செய்தவர்கள் இன்றைக்கும் முதலீட்டு உலகில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அடிப்படையில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு அவசியம். ஆனால் எப்படி பீட் பண்ணோம், எவ்வளவு பீட் பண்ணோம், எவ்வளவு ரிஸ்க் எடுத்தால் போதுமானது? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோன்ற தேவை இருந்தாலும் அதை விட 5 மடங்கு 4 மடங்குலாம் ட்ரை பண்ணாமல், ஓகே ஸ்டெடியாக கன்சிஸ்டண்ட்டாக இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு சில விழுக்காடுகள் அதிகம் எடுத்தால் போதும் என்ற ஒரு மன ஓட்டத்தோடு இருப்பவர்கள் சந்தையில் நிலைத்து நிற்கிறார்கள். அவங்க எதிர்பார்ப்பை அவங்க மாடஸ்ட்டாக செட் பண்ணுறதுனால அதை விட அதிகமாக தான் தொடர்ந்து அவங்க ரிட்டர்ன்ஸை அடைகிறார்கள். இது ஏன் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். என்னென்னா, உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் மாடரேட் பண்ணும்போது நீங்கள் ரிஸ்க்ஸை நிதானமாகவும் சரியாகவும் எடுக்கிறீர்கள். அப்படி எடுக்கும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தேர் ஆர் நோ பேட் சர்ப்ரைசஸ், அக்லி ஈவெண்ட்ஸ் எதுவும் நம்மை பாதிக்காது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தொடர்ந்து நம்ம இருப்போம். நம்முடைய முதலீட்டு பயணம் மிகச் சீராகவும் சரியாகவும் அதனுடைய இலக்கை நோக்கி போகும். இதுதான் ஒரு சரியான அணுகுமுறையின் பலன். ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படை தேவை நமக்கு இருந்தாலும் அதை ஒரு மாடஸ்ட் அளவில் பீட் பண்ணால் போதும், தொடர்ந்து பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம முதலீடுகளை நோக்க வேண்டும். அந்த முடிவுகளை அதுக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும். ரிஸ்கையும் அந்த ஒரு நோக்கத்தோடு எடுக்க வேண்டும். இது மொத்தத்தையும் நம்ம சரியாக மேனேஜ் பண்ணால் நிச்சயமாக நமக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுவோம். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நிதி பழக்கங்கள் நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு நிச்சயம் உதவும். அந்த பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய முதலீட்டு பயணத்தில் வெற்றி பெற வேண்டும். நன்றி.